காப்புரிமை விவகாரம் தொடர்பாக தனுஷ் தாக்கல் செய்த மனு குறித்தாக தற்பொழுது நயன்தாரா பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. நடிகை நயன்தாரா தனது திருமண ஆவண படத்திற்கு நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் படப்பிடிப்பு காட்சிகளை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என நடிகை நயன்தாராவுக்கு தனுஷ் தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸானது அண்மையில் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு பதிலளித்து நடிகை நயன்தாரா வெளியிட்ட அறிக்கையில் தமிழ் மட்டுமல்லாமல் தென்னிந்திய திரையுலகங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் மும்பையைச் சேர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி ஒண்டர் பார் நிறுவனம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குதோஸ் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ள நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் சென்னையில் வசிப்பதாக கூறி இந்த வழக்கை தாக்கல் செய்ய ஒண்டர் பார் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக நடிகை நயன்தாரா மற்றும் இயக்குநர் விக்னேஷ் சிவன் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார். ராம்குமார். உங்களுக்கு நன்றி.